நடிகை ஸ்ருதிகா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வைரலாகிறது. அதில் ஸ்ருதிகா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க முழுமையா இப்போ இந்தியாவில் பார்க்கலாம். ஸ்ரீ திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு நடிகையாக அறிமுகமாக தான் ஸ்ருதிகா. இந்த திரைப்படத்தில் நடிகர் சூர்யாவுக்கு ஜோடி நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் நடிக்கும்போது இவங்களுக்கு 15 வயசு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திரைப்படத்துக்கு பிறகு ஆல்பம் நல்லாதமையந்து தித்திக்குது அப்படின்னு ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிருந்தாங்க. இவங்க நடித்த திரைப்படங்கள்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. தொழிலதிபர் அர்ஜுன் என்பவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த தம்பதியினருக்கு ஒரு மகன் இருக்காங்க. ஸ்ருதிகா பெண்களுக்கான அழகு சாதன பொருட்களை உற்பத்தி செஞ்சுட்டு வர்றாங்க. வெளிநாட்டிற்கும் அழகு சாதன பொருட்களை ஏற்றுமதி செய்யறாங்க. இவங்க தயாரிக்கும் அழகு சாதன பொருட்களுக்கு இவங்களே விளம்பர தூதராகவும் இருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு மீடியாவில் தலை காட்டாமல் இருந்த ஸ்ருதிகா அவர்கள் குக்கு துக்கு மாலை சீசன் 3ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா கலந்துக்கிட்டு அதுல டைட்டில் வின் பண்ணாங்க. இந்த நிகழ்ச்சியில இவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் பரிசாக வழங்கப்பட்டுச்சு. அந்த பணத்தை தன்னார்வ தொண்டு நிறுவனத்துக்கு நிதியாக வழங்கிட்டாங்க. இதை பார்த்த பலரும் ஸ்ருதிகாவை பாராட்டினாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஹிந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா ஸ்ருதிகாவை கலந்துக்கிட்டாங்க. ஹிந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா கலந்துக்கிட்ட முதல் தமிழ் நடிகையும் ஸ்ருதிகா தான். ஹிந்தி பிக் பாஸ்ல நடிகர் சல்மான் கானால உயர்ந்து பார்க்கப்பட்ட ஒரு கண்டஸ்டன்டா அது ஸ்ருதிகாவை தான். ஸ்ருதிகாவை இந்த நிகழ்ச்சியில ஃபைனல் வரை வருவாங்க என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் பாதியிலே எவிக்ஷனே வந்துட்டாங்க. ஹிந்தி பிக் பாஸ்ல ஸ்ருதிகா அவங்க கலந்துக்கிட்ட போது அந்த நிகழ்ச்சியில் இருந்த போட்டோ வீடியோலாம் சோசியல் மீடியாவில் வைரலாச்சு. இதன் மூலமாக தான் இவங்க உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் நடிகை ஸ்ருதிகா அவர்கள் தனது உடலில் இருந்த பெரிய பிரச்சனைக்காக சர்ஜரி செய்து கொண்டதாக வீடியோ ஒன்று இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனை சொல்லலாங்க. தற்சமயம் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் டாக்டர்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டா இருந்து நல்லா பார்த்துக்கிட்டதாகவும் தற்சமயம் தனக்கு மேஜர் சர்ஜரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த ஸ்ருதிகாவுடைய ஃபேன்ஸ் பலரும் சீக்கிரம் சரியாகி வருவீங்க அப்படின்னு பலரும் நம்மளுக்கு ஆதரவு தெரிவிச்சு வராங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது போன்று இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இங்கே ரெட் ஆப்பிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.